Hi dear friends, welcome to the YouTube channel Worldwide Tours and Travels. பேசிகிட்டு இருக்குது நான் உங்கள் ட்ராவல் நண்பன் ஜவஹர் அரவிந்த். இப்போ துபாயை வந்து பார்த்துட்டு இருந்தோம். துபாயோட ஃபஸ்ட் வீடியோ, செகண்ட் வீடியோ, தேர்ட் வீடியோ எல்லாமே பார்த்துருப்பீங்க. டே 1ல் நம்ம என்ன பார்த்தோம், டே 2ல் எங்கே போனோம், டே 3ல் எங்கே போனோம். இன்றைக்கி வந்து டே 3 வீடியோவில் இருக்கும். டே 1ல் நம்ம உள்ளே வந்தோம், மிராக்கிள் கார்டன் பார்த்தோம், தவ் க்ரூஸ் டின்னர் பார்த்தோம். டே 2ல் துபாய் சிட்டி டூர் பார்த்தோம். அதுக்கப்புறம் டெசர்ட் சஃபாரி வித் பிபிக்யூ டின்னர் பார்த்தோம். அப்புறம் டே 3ல் அபுதாபி சிட்டி டூர் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து அபுதாபி சிட்டி டூரில் வந்து நம்ம பார்க்க போகிற கிராண்ட் மாஸ்க். இந்த கிராண்ட் மாஸ்க் அப்படிங்கிறது அபுதாபி கிராண்ட் மாஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கொஞ்சம் பெரிய மாஸ்க்குங்கிறதுனால கிராண்ட் மாஸ்க் ரொம்ப கிராண்டாக இருக்கும் பார்க்க. இதை வந்து ஷேக் ஜயத் கிராண்ட் மாஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷேக் ஜயத் கிராண்ட் மாஸ்க் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படிங்கிறது காரணத்தையும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அபுதாபியில் இருக்க கிராண்ட் மாஸ்க்கு நீங்கள் போயிட்டு வந்த ஃபீல் இந்த வீடியோவில் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப், பெல் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம முக்கியமாக என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, அபுதாபி கிராண்ட் மாஸ்க் எவ்வளோ இடத்துல கட்டியிருக்காங்க, எப்போ கட்டினாங்க, எவ்வளோ கன்ஸ்ட்ரக்ஷன் லிமிட் ஆச்சு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் சொல்கிறோம். இப்போ தான் நாங்கள் வந்து எல்லாம் என்ட்ரு ஆகிட்டு இருக்கோம் அழகாக மாஸ்க்குள்ளார. இந்த அபுதாபி அப்படிங்கிறது வந்து கேபிட்டல் சிட்டி ஆஃப் யுஏஇ அப்படிம்பாங்க. அபுதாபி தான் வந்து யுஏயோட கேபிட்டல் சிட்டி. இந்த மாஸ்க் அப்படிங்கிறது வந்து லார்ஜஸ்ட் மாஸ்க் இந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. அபுதாபியில் இருக்க கிராண்ட் மாஸ்க், ராஜேஷ் சார் ஃபோனை கீழே போட்டாங்க. அபுதாபியில் இருக்க கிராண்ட் மாஸ்க் தான் வந்து லார்ஜஸ்ட் மாஸ்க் இந்த கண்ட்ரி அப்படிம்பாங்க. இந்த மாஸ்க் எப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்க அப்படின்னா 1996ல் ஆரம்பித்து 2007ல் தான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முடிச்சிருக்காங்க. அப்போ எத்தனை வருஷம்னு பார்த்துருக்காங்க. டோட்டலாக 11 இயர்ஸ் ஆயிருக்கு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க பண்ணி முடிக்க. இது எவ்வளோ செலவில் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பில்லியன் திராம்ஸ் அப்படி இருக்குது. 1 பில்லியன் அப்படின்னா 100 கோடி. 2 பில்லியன் அப்படின்னா வந்து 200 கோடி திராம். ஒரு திராம்னா 20 ரூபா. 20 இன்ட்டு 200 கோடின்னு கணக்கு பண்ணிங்கன்னா இதான். டாலர்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா $545 மில்லியன் வந்து செலவு பண்ணி இதை கட்டியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ நேர்த்தியாக கட்டியிருப்பாங்க. முன்னாடி தண்ணி, வாட்டர் இதெல்லாம் கொடுத்து கூலிங்காக இருக்கும். இவ்வளோ வெயிலையுமே வந்து இந்த அளவுக்கு ஃபவுண்டெயின்லாம் சுற்றி இருக்கிறதுனால சில்லுங்கிற காற்று எப்போவுமே அடிச்சுக்கிட்டே இருக்கும். இதை டிசைன் பண்ணது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிரியன் ஆர்கிடெக்ட் வந்து இதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு மாதிரி ஒரு ஹைட்டில் இருக்கும். இந்த மாஸ்கே வந்து ஒரு ஹைட்டில் இருக்கும். இது இங்கேருந்து பார்த்திங்கன்னா இந்த சிட்டி ஒரு வியூவே உங்களுக்கு கிடைக்கும். இதை சிரியன் ஆர்கிடெக்ட் பேர் யாருன்னா யூசுஃப் அப்படிங்கிறவர் தான் வந்து இதை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காரு இந்த மாஸ்கை. யூசுஃப் அப்டலே அப்படிம்பாங்க. மோர் தென் 12 ஹெக்டர்ஸ், 12 ஹெக்டர் நிலம், 30 ஏக்கர். 12 ஹெக்டர்னால் 30 ஏக்கர். 30 ஏக்கரில் வந்து இதை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை யார் இதை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு லான்ச் பண்ணது அப்படின்னா யுஏஇயோட லேட் பிரசிடென்ட் ஷேக் ஜயத் பின் சுல்தான். ஷேக் ஜயத் பின் சுல்தான் தான் வந்து இதை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு எல்லாம் பிளான் பண்ணது. அதனால இதை ஷேக் ஜயத் கிராண்ட் மாஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷேக் ஜயத் கிராண்ட் மாஸ்க்ங்கிறதுக்கான ஷேக் ஜயத் பின் சுல்தான் தான் பண்ணது. இவர் வந்து 2004ல் வந்து இறந்துட்டாங்க. 2004ல் இறந்தனால இந்த கண்ட்ரி யார்ட் ஃப்ரண்ட்டில் தெரியுது பாருங்கள். இந்த கண்ட்ரி யார்ட் ஆஃப் த மாஸ்கில் தான் வந்து அவரை வந்து பரி பண்ணியிருக்காங்க. ஷேக் ஜயத் பின் கிராண்ட் மாஸ்க் சென்டர் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்களா, அவங்க தான் வந்து இந்த டே பை டே இதோட ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பார்த்துக்கிறாங்க. இப்போ இந்த ஃபுல்லாக இந்த மாஸ்க்கை கவர்ன் பண்ணுறது, நீட் பண்ணுறது, இல்லை பர்சன்ஸை வெளில விடுறது. இப்போ இந்த மாஸ்க் வரதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த ஒரு என்ட்ரியும் பண்ண தேவையில்லை. இந்த மாஸ்க்கு வந்து என்ட்ரி வந்து ஃப்ரீ தான். நீங்கள் ஃப்ரீயாக உள்ளே வரலாம், ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு போகலாம். ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் தான். துபாயிலேருந்து உங்களுக்கு அபுதாபி வரதுக்கான ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் தான் உங்களுக்கு இருக்குமே ஒழிய இதுக்கான என்ட்ரியோ இதோ உங்களுக்கு எதுவும் இல்லை. இது வந்து ஒரு பயங்கரமாக இருக்கும். இங்கே ஒரு மேலே வந்து கோல்டன் இதில் வந்து ட்ரீ மாதிரி வந்து பண்ணியிருப்பாங்க. ஃபுல்லாகவே மார்பிள்ஸு, பெரிய பெரிய மார்பிள்ஸ். அந்த ஃபுல்லாக மார்பிளில் போட்டு ஃபுல் ஷைனிங்காக வந்து பண்ணியிருப்பாங்க. பயங்கர டெலிவரபுளாக இருக்கும். ஒவ்வொரு பில்லர்லையுமே பயங்கர ஆர்கிடெக்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. சின்னதாக வந்து அழகாக வரைஞ்சி பூ டிசைன் பண்ணி இதை வந்து பார்க்க கண்கோடி வேணும் அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு வந்து இதை டிசைனிங் பண்ணியிருப்பாங்க. ஒன்றுமே நேச்சுரல் லீஃப் மாதிரி இருக்கும். இந்த மேலெல்லாம் இருக்கிறது பார்த்திங்கன்னா கோல்டில் உள்ள லீஃப் அப்படியே அந்த லீஃபாகவே இருக்கும். அது கோல்டானாங்கிறது நம்மளுக்கு சரியாக தெரியல, என்னென்னு கேட்டால் தான் தெரியும். கோல்டில் நிறையா வந்து ஆர்னமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக மார்பிள், கோல்டு, ரொம்ப எக்ஸ்பென்சிவாக வந்து இந்த மாஸ்க்கை வந்து டிசைன் பண்ணியிருக்காரு ஷேக் ஜயத் சார் டிசைன் பண்ணியிருக்காங்க. இதை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது
3000 ஒர்க்கர்ஸ் வந்து வேலை செஞ்சாங்க பர் டே. இந்த 11 வருஷமுமே வந்து 3000 ஒர்க்கர்ஸ் வந்து வேலை செஞ்சு தான் இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முடிச்சிருக்காங்க. மோர் தென் 38 to 40 சப் கான்ட்ராக்டிங் கம்பெனி வந்து இதை கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணியிருக்காங்க. இந்த லைட் பாருங்கள், ஒன்றுமே வந்து ஒவ்வொரு செவ்வூர்லேயுமே வந்து டிசைன் பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. அந்த டிசைனிங், இந்த லைட்டில் இருக்கிறது, ஃபிலமெண்ட் எல்லாமே வந்து ரொம்ப நேர்த்தியாக இருக்கும். இது வந்து லார்ஜஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் மார்பிள் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்பிள் ஸ்டோனுக்கான லார்ஜஸ்ட் எக்ஸாம்பிள்லாம் ஃபுல்லாக மார்பிளாலே வந்து இழைச்சிருப்பாங்க. ஒரு இடம் கூட இல்லாமல் பயங்கர ஒரு மார்பிளில் வந்து டிசைன் பண்ணி ஃப்ளவர் பண்ணி இந்த மாதிரி வந்து வேறு எந்த இடமும் நான் பார்த்ததில்ல. இதான் வந்து ஃபஸ்ட்டு நான் பார்த்தேன். மார்பிளில் வந்து நம்ம தாஜ்மஹால் இருக்கும், ஓரளவுக்கு மார்பிளில் இருக்கும். ஆனால் இந்தளவுக்கு நேர்த்தியாக ஒவ்வொரு சின்ன சின்ன டிசைனிங் உள்ளே கொடுத்து இவ்வளோ ஒர்க்ஸ் பண்ணது வந்து இந்த அபுதாபி கிராண்ட் மாஸ்கில் தான் நான் வந்து பார்த்தேன். அதே மாதிரி இங்கே வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கார்பெட் வந்து இங்கே தான் இருக்குது. வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கார்பெட் யார் பண்ணாங்கன்னா ஈரான் கார்பெட் கம்பெனி தான் இதை வந்து பண்ணி கொடுத்தாங்க. இதோட வெயிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமார் 35 டன். ஒரு டன் அப்படின்னா 1000 கிலோ. அப்போ 35 டன் வெயிட் உள்ள கார்பெட் இங்கே வந்து இது பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா பார்த்துக்காங்க எவ்வளோ பெரிய கார்பெட்டாக இருக்கும்னு. அந்த கார்பெட்டில் சுமார் அந்த கார்பெட்டில் முடிச்சு போட்டிருப்பாங்களே, அந்த முடிச்சு மட்டும் சுமார் வந்து கீழே பாருங்கள் கார்பெட் இருக்கும். சுமார் அந்த முடிச்சு மட்டும் 200 கோடி முடிச்சு வந்து அந்த கார்பெட்டில் போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து டிசைனிங் பண்ணியிருக்காங்க. இந்த கார்பெட்டை செஞ்சு முடிக்க மட்டுமே 2 வருடங்கள் 2 இயர்ஸ் ஆச்சு. இந்த கார்பெட் வந்து ஃபுல்லாக அந்த ஈரான் கம்பெனி இந்த டிசைன் பண்ணி முடிக்க. இது வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கார்பெட் அப்படிங்கிறதுனால அது ஒரு பயங்கர டிசைனிங்காக இருக்கும். உள்ளார எல்லாமே நீங்கள் மேலே இருக்க லைட்டு, ஹேங்கிங் லைட்லேருந்து எல்லாமே வந்து பயங்கர டெக்கரேட்டிவாக இருக்கும். உங்களுக்கு பார்க்கவே வந்து பயங்கர என்னடா அது இவ்வளோ பயங்கரமாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உள்ளே இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் யாருன்னு பார்த்தீங்க ஷேக் ஜயத் கிராண்ட் மாஸ்க் சென்டர் ஆஃபீஸர்ஸ் தான் வந்து உள்ளே ஃபுல்லாக இந்த இதை நிர்வகிச்சுப்பாங்க. என்னென்ன யார் வராங்க, யார் போகிறாங்க, என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது இங்கே எல்லாமே பார்த்துப்பாங்க. நீங்கள் மேலே பாருங்கள், ஒவ்வொரு டிசைனுமே வந்து ஒரு ஒரு அவுட்லெட். இப்போ வெளிச்சம் வரத்துக்குன்னு ஒரு டிசைன் பண்ணுறது ரவுண்டான பொருளை போடுவோம். இந்த மாதிரி நட்சத்திர வடிவில் பூ மாதிரி இது மாதிரி இந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டோம். இந்த மாதிரி பயங்கர டிசைன்டாகவும் பயங்கர கண்ணுக்கு அட்ராக்டிவாகவும் இந்த இது இருக்கும். நம்ம இந்த மாஸ்க் முடித்ததுக்கப்புறம் அடுத்து எங்கே போவோம் அப்படின்னா புர்ஜ் கலீஃபா. நீங்கள் சொல்கிற மாதிரி புர்ஜ் கலீஃபாவோட டாப்புக்கு நம்ம போவோம். அடுத்த வீடியோவில் வந்து புர்ஜ் கலீஃபாவோட டாப் போகிறது இருக்கும். இங்கே பாருங்கள், மேலே ஹேங் பண்ணியிருக்காங்க அந்த லைட்டு. அதுக்கு அந்த பக்கம் ஒரு லைட் ஹேங் பண்ணியிருக்காங்க. பயங்கர வந்து சூப்பராக இருக்கும். ராஜேஷ் சார் நான் டிஸ்கஸ் பண்ணிட்டே போகிறோம், என்ன ஏது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். ஒரிஜினலாகவே வந்து செவுத்தில் அந்த கொடி வந்து படர்ந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே வந்து இந்த டிசைன் பண்ணியிருப்பாங்க. மேலே உண்மையாக கொடி படர்ந்த மாதிரி இருக்கும். ஆனால் வந்து அது டிசைன் மேலே இருக்க லைட்லேருந்து எல்லாமே வந்து பயங்கர அட்ராக்டிவாக இருக்கும். கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட ஒரு மார்பிள், நீங்கள் ஒயிட் கலர் மார்பிள் பார்த்துருப்பீங்க. இந்த மார்பிளில் வந்து இந்த டிசைன் இருக்கிறது பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த டோர்ஸு, இந்த பூ டெக்கரேஷன், ஃப்ளவர்ஸு எல்லாமே வந்து பயங்கர சூப்பராக இருக்கும். இதை நேரில் இது வீடியோவில் பார்க்குறதுக்கே இவ்வளோ சூப்பராக இருக்குன்னா நேரில் பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சி பாருங்கள். சான்ஸே இல்லை, அந்த மாதிரி இருக்கும். இது வந்து டைமிங், இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டைம் இருக்கும். உள்ளே வர்றது வெளில போகிற என்ட்ரன்சஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டு போகிறாங்க. இதில் எத்தனை பேர் அகாமடேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் 40,000 பீப்புள் வந்து இங்கே அகாமடேட் ஆகலாம். ஒரே நேரத்தில் 40,000 பீப்புள் வந்து இங்கே அகாமடேட் ஆகி நம்ம தொழுகிறதுனா வந்து தொழுகலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்பேசியஸாக வந்து இதை கட்டியிருக்காங்க. இதோட டிசைனிங்கை நீங்கள் வந்து பார்க்கும்போது ஆர்கிடெக்டர் டிசைனு எல்லாமே பல டிஃப்ரெண்ட் டைப்ஸாக இருக்கும். இது வந்து டைமிங் வந்து இருக்கும். டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸோட டைமு, என்னென்ன கண்ட்ரிக்கு வந்து என்னென்ன டைம் இருக்குது, ஷார்ஜா என்ன டைமு, இது என்ன டைமு அப்படிங்கிறது மாதிரி வந்து எல்லாத்தோட டைமிங்கும் வந்து இதில் வரும். டைம் டிஃப்ரென்ஸ் சின்னதாக மைனராக இருக்கும். அந்த டைம் டிஃப்ரென்சஸ் வந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் இருக்க டைம் டிஃப்ரென்சஸ் வந்து இங்கே ஷோ பண்ணியிருப்பாங்க. இது வந்து காரிடார். இந்த வெளியில் காரிடார் பார்த்தா இந்த பக்கம் எல்லா காரிடாருக்கு வெளியிலுமே தண்ணி இருக்கும். இந்த மாஸ்கில் தண்ணி எதுக்கு இருக்குன்னா, ஒரு காற்றடிக்கும் போது தண்ணியில் பட்டு அந்த காற்று வரும்போது பயங்கர சில்னஸாக இருக்கும். வெறுமா காற்றடிக்கும், தண்ணியில் பட்டு வரதுக்கும் அந்த சில்னஸோட ஃபீல் வந்து உங்களுக்கு நிற்கும்போது தெரியும். பயங்கர சில்லுன்னு இருக்கும், சில்லுன்னு உணர்வீங்க. இதுதான் அவுட் சைட், இந்த கிராண்ட் மாஸ்கோட அவுட் சைடு ஏரியா. நாங்கள் உள்ளே இந்த வழியாக தான் வந்தோம். இது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த மான்யூமெண்ட்ஸ் அது இது இந்த கேலரி பொருட்கள் இப்போ என்ன நம்ம இங்கே வாங்கிட்டு போகலாம், பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம். அதாவது வெள்ளியில் தங்கத்தில் எல்லாராலையும் ஆனது வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க, வேணால் வாங்கிக்கலாம். நம்ம ஜஸ்ட் அந்த மாஸ்க் விட்டு வெளில வந்துட்டோம். மாஸ்க் போன ஃபீல் எப்படி இருந்ததுங்கிறத வந்து கீழே கமெண்ட்டில் போடுங்க, நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். எங்களுக்கு அந்த ஃபீல் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. உங்களுக்கும் இந்த மாஸ்க் வந்து நீங்கள் விசிட் பண்ணால் வேர்ல்டு வைட் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸில் வந்து நீங்கள் புக் பண்ணுங்கள்.
துபாய், அபுதாபி, கிராண்ட் மாஸ்க் எல்லாமே நம்ம போயிட்டு வரலாம். இதான் வந்து அபுதாபி ரோட்ஸு. அந்த மாஸ்க்லேருந்து வந்து வெளில வரும். அபுதாபி வந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அப்படிங்கிறது 7 கண்ட்ரிஸ். அதோட கேபிட்டல் வந்து அபுதாபி. அபுதாபி மன்னர் தான் வந்து இருக்கிறதுலே பணக்கார மன்னர். அரப் மன்னர்களில் பணக்கார மன்னர். இந்த ரோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ரோடு. இப்போ நம்ம பாம் ஐலாண்ட் ஒரு ஐலாண்டு பார்த்தோம். பாம் ஐலாண்டு துபாயில் இருக்குது. துபாயில் உள்ள பாம் ஐலாண்ட் மேலே அபுதாபிலேயும் ஒரு பாம் ஐலாண்ட் இருக்குது. அதேமாதிரி அங்கேயும் ஒரு அட்லாண்டிஸ் இருக்குது. நீங்கள் அந்த உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், அதான் வந்து அட்லாண்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்க பாம் ஐலாண்டோட அட்லாண்டிஸ் தான் அது. துபாயில் இருக்க மாதிரி அபுதாபிலையும் இருக்குது. 2 பாம் இருக்குது யுனைடெட் அரப் எமிரேட்ஸில். அதில் இது வந்து அபுதாபியில் இருக்க பாம் ஐலாண்டோட இதான் பார்க்குறீங்க. இந்த இடத்துல வாக்கிங் போகிறதுக்கும் ஜாகிங் போகிறதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த இடமே வந்து சூப்பரான ஒரு ஸ்பாட். வாக்கிங்க்கு, பிக்னிக்கு, பீச்சு எல்லாமே வந்து பயங்கரமாக இருக்கும். இறங்கி நடந்து போகும்போது சூப்பராக இருக்கும். அடுத்தது நாங்கள் ரூஃப் டாப் அட் புர்ஜ் கலீஃபா வந்து வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் பில்டிங். அதோட ரூஃப் டாப்புக்கு போகிறோம். அதனால் வந்து ரஷ் பண்ணி வேகமாக வந்து ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்கோம். புர்ஜ் கலீஃபாவோட டாப்பை வந்து நீங்கள் அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே இந்த பெல் பண்ணுங்கள். until then it's signing off from உங்கள் ட்ராவல் நண்பன் ஜவஹர் அரவிந்த். இதான் நம்ம ஆஃபீஸ் அட்ரஸ், ஃபோன் நம்பர். ஏதாவது ட்ராவல் என்கொயரி இருந்தால் நம்மளுக்கு கால் பண்ணுங்கள். யூ கேன் கால் மீ அட் எனி டைம். 24/7 வந்து உங்களை நான் அசஸ் பண்ண